ஆண்டவர் ஜெபிக்க சொன்னா ஜெபிக்காம இருப்பாரு. ஆண்டவர் வேதத்தை தியானிக்க சொன்னா வேதத்தை தியானிக்காமல் இருப்பாரு. ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு போன ஆராதிக்கணும்னு சொன்னா ஆலயத்துக்கு போவதில்லை, ஆராதிப்பதில்லை. அப்போ தேவன் கிரமமான ஒரு வாழ்க்கை அமைச்சு தந்தா அதை செய்யாதபடி அக்கிரமமாய் நடப்பாரு. இதெல்லாம் செய்யறல பாவம். அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதியாய் செயல்படுகிற காரியம். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பாவம் வந்திருக்கு என்பது நமக்கு தெரியும். அந்த பாவக்கரை இருதயத்தை கரைப்படுத்தி விடுகிறாரு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடுகிறாரு. இதெல்லாம் யார் மாற்ற முடியும்? தேவன் தான் நம்மை சுத்திகரிக்க முடியும், நம்மை கழுவ முடியும். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும்னு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் பாவத்தை மறைக்காம, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல்களை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். ஆண்டவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தப்படுத்துவார்.